பகுதியில் காற்று ஊராட்சிங்கிற ஒரு மாசிமாக நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட 10 கிராமங்களுக்கு மேலான சாமிகள் வந்து கன்னியம்மன் ஆலயத்திலேருந்து வரக்கூடிய சாமிகளுக்கு தொடர்ச்சி அங்கே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இன்றைக்கி இந்த மாசி முகத்துறை, அதாவது பீரங்கி மட்டும் சொல்லக்கூடிய இந்த மாசி முகத்துறையை வந்து கிராம முக்கியஸ்தர்கள்லாம் இணைஞ்சு இந்த இடத்த சீரமைச்சு செஞ்சுட்ருக்காங்க. அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவிட போகிறோம். வாங்க நம்ம கிராம முக்கியஸ்தர்கள்ட்ட நம்ம இது விஷயமா கேட்கலாம். வணக்கம். இந்த மாசி மக திருவிழாவுக்கு வந்து என்னென்ன ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கீங்க? எத்தனை கிராமங்களுக்கு வந்து? அதாவது மாசி மக திருவிழா வந்து கொஞ்சம் எங்களுடைய முப்பாட்ட தலைமுறையிலேருந்து நடந்துட்டுருக்கு. இப்போ சமீப காலமாக வந்து ஒரு 10 கிராமம் அடக்கி இந்த மாசீஸ்வரன் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது முதல் கட்டமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா சாமியுமே வந்து மடமேடு, தொடுவா, பழையாறு இந்த கடற்கரை நோக்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் காட்டூர், சுப்ராயபுரம், மகேந்திரப்பள்ளி இந்த 3 கிராமம் சேர்த்து 15 கிராமங்களுக்கு நோட்டீஸ் விட்டு நம்ம சமுதாயத்தில் இந்த மாசி மக திருவிழாவை காட்டூர் கடற்கரை சார்ந்த கொள்ளிட கடற்கரை நடத்துகிறோங்கிற மாதிரி முடிவு செஞ்சு அனைத்து 10 கிராமங்களுக்கு நோட்டீஸ் விட்டோம். எங்கள் நோட்டீஸை பரிசீலனை பண்ணி எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி அந்த 15 கிராமமும் சாமியை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு சந்தோஷமாக போவாங்க. இப்போவும் இந்த பணி அந்த இடம் வந்து கொஞ்சம் சீரியஸ் சூட் இல்லாமல் இருந்தது. அதை வந்து இப்போ நாங்கள் 3 கிராமமும் சேர்ந்து ஜேசிபி வச்சு அது தூர்வார் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். தூர்வார் பண்ணி பிடிச்ச பிறகு அனைத்து கிராமங்களுக்கு நோட்டீஸ் விட்டு அந்த சாமிகள் இங்கே வர வச்சு சிறப்பாக மாசி மகத்தை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ சுற்றுவட்டத்தில் என்னென்ன ஊரில் இருந்து சாமி வருது? தீப்படுகை, நாணல்படுகை, ஆலக்குடி, முதலைமேடு, கோதண்டபுரம், நல்லூர், வடத்தாங்கரை, காடுவட்டி, மகேந்திரப்பள்ளி, மொத்தம் 15 கிராமங்கள் அடிக்குங்க. 10 கிராமங்கள் மேலே அங்கே மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? பாதுகாப்பு வந்து அங்கே அந்தந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் வந்து ஓரளவு பாதுகாப்பு இருந்தாலும் புதுப்பட்டினம் காவல்துறைக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்து அங்கேருந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 முறை 4 முறை ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. மாசி மக திருவிழாவில் வந்து 4 போலீஸ் 5 போலீஸ் பீட்டு இருப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். இப்போ வரக்கூடிய சாமிகளில் வந்து இங்கே மாசி மகத்தில் இந்த இடத்துல என்ன மாதிரியான திருவிழாக்கள் இங்கே நடக்கும்? இங்கே வந்து அதாவது இந்த வளையல் விற்கிறவங்க வளையல் செய்வாங்க, தின்பண்டம் செய்கிறவங்க செய்வாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அன்னதானங்கள் வந்து சிறப்பாக நடக்கும். குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு இங்கே வந்து அன்னதானம் செய்வாங்க. நீர்மோர் பந்தல் வைப்பாங்க. அதாவது கோடை காலத்துக்கு தேவையான உணவுகள் அனைத்துமே இங்கே உள்ள இந்த கிராமத்தில் உள்ளவங்க, யாரும் சுப்ராயபுரம், காட்டூர், மகேந்திரில் உள்ளவங்க, இளைஞர்கள், அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா 10 கிராமங்கள் வராங்க, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த குடிநீர் தேவை, அவங்க இன்னும் காலையிலேயே வர வேண்டிய சூழல் இருக்கும், அவங்களுக்கான உணவு தேவைகள், அப்புறம் வரக்கூடிய பொதுமக்கள் வந்து பக்தர்கள் வந்து இங்கே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான தொழில்களை எது மாதிரியான வந்து உருவாக்கி இங்கே பழையாத்துலேருந்து போட்டு வரோம். இப்போ அந்த போட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 5 ரூபா, பெரியவங்களுக்கு ஒரு 10 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த போட்டுக்காரங்களே அவங்க கொண்டு போய் ட்ராவலிங் பண்ணி கொண்டு வந்து விடுவாங்க. அதுக்காக வேண்டிய மக்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். வேறு இங்கே என்னென்ன சுற்றி பார்க்குற மாதிரி வேறு என்னென்ன இடங்கள் இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி என்னென்னா கடற்கரை சாலை அங்கே இருக்குது. பக்கத்தில் இந்த ராமு, அதாவது அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் காடு வந்து பெரும் மலைகள் மாதிரி தெரியும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த
நன்றி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா மாசி மகத்துக்கான முன்னேற்பாடுகளை இந்த இடத்துல வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 கிராமங்கள் வந்து இங்கே வர்றத கிராம முக்கிய தகவல் கொடுத்துருக்குறாங்க. வரக்கூடிய நபர்களுக்கும் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்டும், வரக்கூடிய நபர்களும் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக என்டர்டைன் பண்ணுறதுக்கு என்டர்டைன்மெண்ட் வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அனைவரும் இந்த மாசி மக திருவிழாவை வந்து தரிசனம் பண்ணி, சாமி தரிசனம் பண்ணி ஒரு நல்ல பலன் அடைகிறதுக்கு ஃபயர் ஆஃப் ரூட் சேனல் மூலமாக நன்றி தெரிவிக்கிறேன்.